அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, சென்னையில பண்றாங்க. தென் மாவட்டங்கள்ல போய் பாருங்க, பகுதி நேர ஆசிரியர்கள் இன்னும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இன்னும் நடந்துட்டு இருக்குது. மருத்துவர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில பாதுகாப்பு இல்லைங்க, மருத்துவர்களுக்கு அங்க பாதுகாப்பு இல்லைங்க. பட்ட பகல்ல அத்தனை கொலைகள் அங்க நடந்துட்டு இருக்குது. அவ்வளவு கஞ்சா செடி அங்க வளர்ந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நாம செய்தியை போட்டோம்னா நம்மளை மிரட்டுறாங்க போன்ல. நாம என்ன பேச முடியும் சொல்லுங்க? நானும் தாங்க ஓட்டு போடுறேன், நானும் தான் பத்திரிகை துறையில் இருக்கிறேங்க. இதெல்லாம் நான் சொன்னா போன் பண்ணி என்ன கேட்கறாங்க, என்ன நீ டிஎம்கே எதிர்த்து பேசுறேன்னு கேட்கறாங்க. ஜனநாயகத்து 4ஆம் தூண் அப்படின்னு நாம தான் பெருமையா சொல்லிட்டு இருக்கோங்க. ஆனா எங்க உயிருக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. கேட்டா மெய்யநாதன் அமைச்சர் சொல்றாங்க, கல்குவாரியோட சம்பவம் தெரியவே தெரியல அவருக்கு. பத்திரிகையாளரை காணல, கேமராமேனை காணல, போன சமூக ஆர்வலரை காணல. அந்த 50 பேரும் சேர்ந்து கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்காங்க. ஆனா பாருங்க, அமைச்சர் மெய்யநாதனுக்கு இது தெரியாதுன்னு சொல்றாரு. அப்ப தமிழ்நாட்டில் அவர் அமைச்சர் இல்ல போல தெரியுது. நாம தான் தப்பா நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேள்வியை முன் வச்சிருக்கிறோம். அவர் வேற மாநிலத்தில் உள்ள அமைச்சர் போல தெரியுது.